இங்கே பாருங்கள் ஒரு க்யூப் கொடுத்து அது ஓப்பன் க்யூபாக கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணால் ஃபோல்டு பண்ணால் எந்த க்யூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம், இதனுடைய ஆப்போசிட் என்ன வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ இதுவும் ப்ளஸ்ஸும் பர்சன்டேஜும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்குங்க. இப்போ 0வும் அட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். புரிஞ்சுதா? 0வும் அட்டும் ஆப்போசிட்டில் இருக்கணும், ப்ளஸ்ஸும் பர்சன்டேஜும் ஆப்போசிட்டில் இருக்கணும், ஓகேங்களா? மைனஸும் உங்களுக்கு ஆச்சரியக்குறியும் ஆப்போசிட்டில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட்டில் இருக்க வேண்டிய சிம்பிள்ஸ். அப்போது ப்ளஸ்ஸும் பர்சன்டேஜ் வந்து அடுத்தடுத்த பக்கத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்யூபை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. செலக்ட் த க்யூப் விச் cannot be ஃபார்ம்டு கேட்டிருக்கேன். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? சீக்கிரம் அப்படியே மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஷனுக்கு வந்து போயிடலாம். மற்றதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பக்கத்தில் வராது. சரிங்களா? எதுவுமே இல்லை. இது ஒன்று மட்டும்தான் அந்த மாதிரி அடுத்தடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ஃபார்ம் பண்ண முடியும்.